அனைவருக்கும் வணக்கம். போன வாரம் டிஆர்பி கொடுமைகள் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய நண்பர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருந்தீங்க. நேரில் பார்த்த தோழிகள் கூட நிறையா அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. இதன் மூலமாக என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது நல்லா புரிஞ்சிக்க முடியுது, தெரிஞ்சிக்க முடியுது. நெக்ஸ்ட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா, நான் ஆர்ஜேடி ஆஃபீஸ் போயிருந்தேன் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்காக. ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா பல குழப்பம். என்ன பண்ணுறது அப்படின்றதே ஒன்றும் புரியல. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2016 நான் செட் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருந்தேன். அந்த எக்ஸாம் 2016 February மந்த் அந்த எக்ஸாம் நடந்தது. தென் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 2016 அக்டோபர் மந்த் ரிசல்ட் வந்தது. பட் போன டிஆர்பியில் 2019 நாங்கள் கொடுத்துருந்தது பார்த்தீங்கன்னா ஹெல்ட் ஆன் டேட் கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இஷ்யூ டேட்டு தான் நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம், ஹெல்ட் ஆன் டேட்டு கன்சிடர் பண்ணுறது இல்லை. ஸோ நீங்கள் சர்டிஃபிகேட் 2 வருஷம் 3 வருஷம் கழித்து கூட கொடுப்பீங்க. அப்போ அந்த டேட்லேருந்து தான் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் ஆகுமா? ஸோ 2016 10th மந்த்து ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ ரிசல்ட் வந்த டேட்லேருந்து நான் எலிஜிபிள் தானே அப்படியான்னு உங்களுக்கு கேட்குறேன், எனக்கு தெரியல. ஸோ அப்படி பார்த்தா கூட எனக்கு கிட்டத்தட்ட 6 மந்த் எனக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் லாஸ் ஆகுது. ஸோ இதை என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லல. டிஆர்பி ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிடும்பொழுது கேண்டிடேட்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்பொழுது அதில் கிளியராக நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தா அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுல ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மெத்தடை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. காலேஜஸ் ஒரு மாதிரி பண்ணுறாங்க, கேண்டிடேட்ஸ் ஒரு மாதிரி பண்ணுறாங்க, அங்கே ஆர்ஜேடி ஆஃபீஸில் ஒரு மாதிரி பண்ணுறாங்க. ஸோ எது கரெக்டு அப்படின்றது எங்களுக்கு தெளிவாக தெரியல. இது ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்லேயே இருக்குது. தயவு செஞ்சு இந்த மாதிரி தேர்வுகளை நடத்தும் பொழுது முறையான என்ன சொல்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நீங்கள் கேண்டிடேட்டுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். தென் இது இன்னுமே கன்ஃபியூஷனான விஷயம். இது ஹெல்ட் ஆன் டேட் போடுறதா, இல்லை இஷ்யூ டேட் போடுறதா, இல்லை பாஸ் பண்ண டேட்டை போடுறதா? ஸோ இஷ்யூ அப்படின்னு சர்டிஃபிகேட் இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்கறதுக்கு பல மாதங்கள் ஆகலாம், பல வருஷங்கள் ஆகலாம். ஸோ அந்த டேட் வரைக்கும் அது எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் எடுத்துக்கிறதா எடுத்துக்கக்கூடாதா, இல்லை பாஸ் பண்ண டேட்லேருந்து நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஆட் பண்ணிக்கலாமா? தயவுசெய்து எங்களுக்கு டிஆர்பி இதுக்கு ஒரு சொல்யூஷன் நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தாகணும் ப்ளீஸ்.